ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஊருக்கு மகாராஷ்டிராவுக்கு வந்து நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலை வந்து இன்றைக்கி நடக்க போகுது. நானும் வந்து 10 நாள் ஆச்சு. இந்த வாரம் பிறகு வாரம் சொல்லிட்டு ஆள் வரவே இல்லை. பிஸியாக இருந்தனால ஆள் வரலை. இன்னும் போகிறதுக்கு 4 நாள் தான் இருக்குது. சீக்கிரம் வந்து நம்ம சரி பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பணுமே அப்படின்னு சொன்னதால சரின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் அங்கே அவர் தான் வந்து போய் கூப்பிட்டு ஆள் வந்தாங்க. மேலே போய் பார்த்தாங்க. இதை பாருங்கள் எப்படி கிடக்கு பார்த்தீங்கன்னா, சுற்றி உள்ள குப்பையெல்லாம் அங்கே தான் இருக்குதுன்னு வசியமாக சொல்லிக்கிட்டு இருந்தான். என்னாச்சு எனக்கு தெரில. அது ஃபுல்லாக பிரிக்க சொல்லியாச்சு. பிரிச்சுட்டு வந்து நான் புது டின்னு வாங்கலாம்னு சொல்லிட்டு பிரிக்க போகிறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சிங்கிள் மதராலாம் எந்த வேலையும் செய்யவே முடியாதுங்க. நமக்கு வந்து வீட்டில் வந்து அண்ணனோ அந்த தம்பியோ இல்லை நம்ம சொந்த பந்தம் ஒருத்தவங்க பெரியவங்க வீட்டில் இருக்கணும். அதே மாதிரி இவ்வளோ லாங்கிலெல்லாம் வந்து அவங்கள கூட்டு வந்து வைக்க முடியாது. அவங்களுக்கு தனிப்பட்ட வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா. அதனால் நாங்களே வந்துவிட்டோம். ஆனால் பாச்சாதாங்க அவங்க அத்தா இடத்துல எனக்கு என்ன சொல்கிறது, அவங்க அத்தா அவங்க டாடி இருந்தால் நான் எப்படி எந்த இதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் தனியாக இருக்கணும். அதே மாதிரியே வந்து பாட்சா இருக்கிறதுனால நான் இந்த இதுவும் நான் பார்க்கவே இல்லை. எல்லாமே அவனே பார்த்துக்கிட்டான். போய் அங்கே நிற்கிறது, போய் ஜாமான் வாங்குறது எல்லாமே அவங்க டாடியோட இடத்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டான். அது ரொம்ப எனக்கு ரசமாக சொல்கிறேன். அவனை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போ வந்து அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க எழுந்துட்டு நம்ம வீட்டுக்கு ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். நம்ம என்னென்ன வாங்குகிறோமோ அதை வாங்கிட்டு ஒட்டி கெட்டு ஊருக்கு போக வேண்டியதான். ஊர்லேயும் வீட்லேயும் வேலை இருக்குங்க. அங்கே ஆள் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு அதுவும் தெரியல. வேலை பார்க்க சொல்லிட்டு வந்தேன். இன்னும் அவங்களும் ஆள் இருந்தால் தானே அங்கேயே வீட்டு வேலை நடக்கும். நம்ம வந்து இங்கே உட்காந்துட்டு அங்கே எப்படி வீட்டு வேலை நடக்கும். தண்ணீர் வைக்கணும், தண்ணி ஊற்றணும், நிறைய வேலை இருக்குது. சரி இப்போ இன்ஷால்லாம் போய் பார்க்கலாம். வந்தாச்சு. நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டுனாக்கும் எனக்கு நிம்மதியாக போயிடுவாங்க. நம்ம விற்கிறது கூட வந்து நான் அடுத்த தானே வந்துட பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் விற்கணும்னு அவசியம் இல்லை. சரி வீட்டு வேலையை முடிச்சுட்டு கதவை முடிச்சு சாவி கொண்டு போயிட்டோமாக்கும் டென்ஷன் இல்லாமல் நான் பாட்டு இருப்பேன். வீடு வேறு வீணாக போயிடுங்க. மேலே உழுகிறனால வந்து ஃபுல்லாக வீடெல்லாம் வீணாயிருச்சு. அப்போ இன்னும் ஒரு வருஷம் இங்கே மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெய்யும். இந்த ஊரில் வந்து நான் இருந்திருக்கேன். மழைண்டா அப்படி ஒரு மழை பெய்யும். நம்ம ஊர் சைடு அப்படி மழையை நான் பார்த்ததில்ல. இங்கே அப்படி ஒரு மழை பெய்யும். அதுலேயே 2 வருஷமாக இந்த மழையிலே தண்ணியிலேயே மேலே சீலிங்லாம் கிடந்துச்சா, அது கீழே உள்ள சீலிங்லாம் தோல் இந்த இது சொல்லுவாங்கள்ல, வால்பொட்டியாக சொல்லுவாங்களா, அதெல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இன்னும் 2 வருஷம் தான் நமக்கு வீடே இருக்காது. ஃபஸ்ட்டு இதை செமனிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பணுன்றது அதுக்கான மெயினாக வந்தது. நல்லபடியாக அந்த வேலை நடக்குது. இல்லை எனக்கு அதை டென்ஷனாக இருந்துச்சு. நைட்டு தூங்கும்போது தூக்கம் வராது. நம்ம ஏதாவது ஒரு வேலை பெண்டிங் வச்சோமாக்கோ அந்த வேலை முடிய தட்டி நமக்கு டென்ஷனாக இருக்குங்க. இதே நம்ம வீட்டில் ஆம்பளை எழுதிட்டா பிரச்சனை இல்லை, நம்ம தானே எல்லாமே பார்க்கணும். அப்படிங்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஐயோ சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுமே. பக்கத்தில் ஒன்றும் நம்ம இல்லை. நம்ம இருக்கிறது என்ன சொல்கிற சென்னையிலேருந்து 1 நாள் வர தூரம் போகணும். ஓகேங்களா. மதுரை சைடு இருக்குது நம்ம ஊர் வந்து. இது மகாராஷ்டிராவுக்கு 2 நாள் பயணம் பண்ணணும். திடீர்னு வர முடியுமா போக முடியுமா அது செய்யணும். அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு போனாலுமே அவங்க செய்வாங்க, இல்லைன்னு கிடையாது. இங்கே வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா அந்த வீட்டு டின்னு மாத்திரக்கு. ஒரு நேரத்தில் ஒவ்வொரு வேலை சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இருந்து வேலையை நடக்க வச்சுட்டு நம்ம சாவி கொடுத்துட்டு வேணால் போகலாம். இப்போ இருக்குன்னா இப்போ வேலை பார்க்குறாங்கன்னா நான் ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு டைம் ஆகிடுச்சு அத்துட்டு முடியட்டால் இந்தாங்க நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மேலே விட்ட வீட்டை மட்டும் பூட்டி சாவி வச்சுக்கோன்ட்டு கொடுத்துட்டு போகலாம். ஆனால் ஃபுல்லாகவே பார்க்கணுன்னா அவங்களால பார்க்க முடியாதுங்க. நான் என்ன நமக்கும் திருப்தி இருக்காது, அவங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ இவ்வளோ வேலை சொன்னால் நம்புகிறாங்களோ நம்மளே எல்லாருக்குமே நமக்கு என்ன ஃபீலிங் இருக்கும் அதானே இருக்கும். அது மாதிரி யோசிப்பாங்க. பாச்சா பாருங்கள் இங்கே மண்ணெலாம் உதிருது. ஒரு டுமான்னு உடிச்சு அப்படியே கீழே உள்ள வீட்டில் அதிர்ற மாதிரி இருந்துச்சு. அந்த பூரா கோட்டையை பூரா இடிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்த்துட்டு இன்றைக்கி எப்படி வேலை போகுதுங்கிறத பார்க்கலாம். மேலே வந்து வீட்டு வேலை நடக்குதுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ இன்னைக்கு தாங்க ஆள் வந்து அம்மா டுமார்னு போட்டு ஃபுல்லாக பிரிக்கணும். ஃபுல்லாக பிரிச்சுட்டு தான் மாட்டணும். நல்லா போக முன்னாடியே முடிச்சுட்டு போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. நல்ல வேலை இன்றைக்கி ஆள் வந்துட்டாங்க. இப்போ அந்த வேலை நடக்குது. மேலே ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பிரிக்க போகிறோம். ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு கலர் அடிச்சுட்டு விட்டோமாக்கும் அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கலாம். வேறு ஒன்றும் சொல்ல, எந்த வேலையுமே வீட்டில் இல்லை. அது மட்டும்தான் வேலை பண்ணிவிட்டு வெயிட் வாஷ் பண்ணிட்டோமாக்கும் வீடு சூப்பராக ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பாருங்க டுமான் தூக்கிட்டு போகிறாங்க. தடிக்கிறது பிரிக்கிறாங்க பாருங்க. அது கம்புலாம் வாங்கணும். தள்ளிருக்க மணியா அங்கே நிற்கிறேன். இங்கிட்டு வா சொல்லிட்டு வாக்க சொல்லிட்டு வாடா.
ஏமாத்துற அங்கே நின்றுட்டு கிடக்கு மேலே கல்ல ஜெஸ்ட் முட்டி விடுங்க வாட்டு வரும் நல்லா உடையாது இந்த இலையமா கம்பெனி கட்டணிக்கும் கல் கிடந்தாலும் கிடக்கும்ல தெரியலையே இங்கேயும் ஒழுகுதுமா அந்த வேணை தூக்கிட்டாலே அதான் ஒழுக ஆரம்பிச்சு வீணாக்கிட்டாங்க தான் இருக்கு உடம்பு ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு வீணாக்கிட்டாங்க வீட்டையே வாங்க எடுக்கிறாங்க தள்ளி போயிடலாம் உன வேலை ஆட்டோ ஓட்டுறான் அவன் ஆட்டோ அவங்க அண்ணன் அதையும் கேட்டாரு இவரும் அதையும் கேட்கிறாரு வேலை என்ன பண்றீங்க ஐயோ டின்னா வாங்க இப்படாங்க இப்போ டின்ன ஃபுல்லாக எடுக்கிறாங்க நேரம் வைமா நேரம் வச்சிருமா செவத்தோட சாச்சி வச்சிரு செவத்தோட சாச்சி வச்சிருயா மேலே போல இடிக்க போகிறாங்கல்ல அது விழுவும் போல பார்த்து பார்த்து இடிக்க போகிறாங்க உங்களுக்கு என்னம்மா இங்கே இது எடுப்பாங்கல்ல அது இந்த பக்கம் வந்து பீரத்துக்குனால அந்த பக்கம் கவலை ஓடு அதை எடுத்துடணும் இங்கிட்ட நல்ல டின்னு தான் நான் துரு பிடிச்சிருக்கேன் தெரியலையே எங்கள் வீட்டில் ஆம்பளத்தில் வேலை எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன் ஒரு டாடி இருந்தால் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி பாய்ச்சாங்க பார்த்துட்டு சும்மா உடச்சிட்டுருக்காங்க ரெண்டு பக்கம் பிரிச்சிட்டாங்க இன்னும் ஒரு சைடு மட்டும்தான் இருக்குது இதெல்லாம் எப்படி அள்ளி போட போகிறேன்னு தெரில மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிச்சிட்டாங்க போய் பார்க்கலாம் இன்றைக்கி வருவாங்க ஆள் நேற்று ஃபுல்லாக பிரிச்சிட்டாங்க பாருங்க வீடு எப்படி இருக்கு பாருங்க இவ்வளோ இப்போ இதை வந்து இன்றைக்கி எடுத்துருவாங்க இந்த டின்னை வந்து எதுக்கு வந்தோமோ அந்த வேலை வந்து முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் வேலையை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் இங்கே வானம் தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க இன்னைக்கு ரெடி பண்ணணும் இப்போ பைப்பு வேறு உடஞ்சிருச்சு என்ன செய்ய போகிறேன்னு தெரில நல்லா தண்ணி வர பைப்பு வேறு உடச்சி விட்டாங்களா நீ அது வேறு ஜாயிண்ட் பண்ணணும் வந்தால் தான் ஜாயின் பண்ணிட்டு தான் மேலே நின்று போட சொல்லணும் குப்பையை பாருங்கள் எப்படி கிடக்கு இது ஃபுல்லாக இடைக்கு போடணுன்னு சொன்னாங்க தெரியல சரி இருக்கட்டும்